ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த மலைக்கு நல்ல காரஞ்சாரமாக மிளகு முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இந்த மலைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சைடிஷ் எது வேணுன்னா ஈஸியாக இந்த மிளகு வறுவல் செஞ்சிடலாம். அதுக்கு நான் 3 முட்டையை வேக வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 முட்டை சரியாக நான் 4 பேர் சாப்பிட்லாம். திவ்யமாக வெங்காயம் தக்காளிலாம் போடுவோம். இந்த 3 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சு அதுக்கு எப்படி செய்கிறதுன்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். வானலியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். அது 3யும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வானலியில் எண்ணெயில் சேர்த்துக்கிட்டு வதக்கிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஹாஸ்டல் பசங்க கூட செஞ்சு. இப்போ இதுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதில் மிளகாத்தூளும் சேர்க்குறோம், நம்ம மிளகும் சேர்க்குறோம். அதனால் இந்த மிளகு நல்லா காரஞ்சாரமாக இருக்கும். இந்த முட்டை வறுவல் அந்த காரத்தை ஈடு செய்கிறது அந்த தக்காளியும் சேர்த்துருக்கோம். அதனால் அவ்வளோ இதாக இருக்காது. நல்லா ஒரு புளிப்பும் உரப்புமாக இருக்கும். இது நல்லா எண்ணெயில் நல்லா வெந்த உடனே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. நல்லா வேகட்டும். எண்ணெயில் வெந்த உடனே இல்லை நம்ம முட்டையை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்போ தான் உரப்புலாம் அதில் நல்லா சேரும். அதில் துண்டு துண்டாக அரிஞ்சு இதை போட்டுவிட்டு நல்லா வதங்கி நல்லா இது மாதிரி வறுவலாக வந்துடும் பாருங்கள். நல்லா இருக்குது. இது சாதத்துக்கு, ரசத்துக்கு, சாம்பாருக்கு, சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். சைடிஷாக தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல பெஸ்ட்டான ஒரு வறுவல் இது. இதை பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப அவசரத்துக்கு செய்யணும், செஞ்சுக்கலாம். ரொம்ப அந்த வறுவல் அவ்வளோ ருசியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வறுவல் இது. மிளகு முட்டை வறுவல். இது இப்போ ரெடி ஆகிட்டு பாருங்கள். முட்டை அவிச்ச முட்டையை தாளித்து இப்போ மசாலா போட்டு இறக்க வேண்டியது தான். அவ்வளோ ஈஸியான ரெசிபி இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.